வாழ்க்கையே ஒரு பிளேட் காம்போ மாதிரி தான். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற காம்போ பகாரா ரைஸ், சிக்கன் கிரேவி, சிக்கன் தந்தூரி. கேட்கவே சூப்பராக இருக்குல்ல. லைஃப்பில் ஒர்க், பேஷன்ஸ், பேஷன் எல்லாம் சேர்ந்தால் தான் சக்ஸஸ் ஃபுல் டேஸ்ட் வரும். அதே மாதிரி உன் ட்ரீம்க்கு எஃபர்ட் ஆட் பண்ணு. அப்போ தான் உங்கள் லைஃப் பகாரா ரைஸ் காம்போ மாதிரி ஸ்பைசியாக டேஸ்டியாக சக்ஸஸ் வரும். இப்போது பகாரா ரைஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், லவங்கம். இப்போ எண்ணெய் சூடானதும் பட்டை, ஏலக்காய், லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். உப்பு சேர்த்திங்கன்னா இப்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோன்னே இப்போது இந்த பச்சை மிளகாவை நடுவில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் காரம் வரும். ஏன்னா பகாரா ரைஸ் நம்ம மசாலா சேர்க்க மாட்டோம். அதனால் பச்சை மிளகா உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் 4-5 சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுது போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இப்போ வதக்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போது கொத்தமல்லி, புதினாவும் சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணோடனே கொஞ்சம் மூடி போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் அது தக்காளி சாஃப்ட் ஆகட்டும். அது வரைக்கும் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. பிளாக்காக விடாதீங்க, டேஸ்ட் மாறிடும். இப்போது நான் 6 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நம்ம. அதான் மெஷர்மெண்ட் தான். ஸோ இப்போ நான் 6 கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போ மூடி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி கொதிச்சோடனே தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சோடனே இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லாவே வெந்துருச்சு. பட் தண்ணி இன்னும் இல்லை. அதனால் மூடி போட்டு ஒரு மேலே வெயிட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம்க்கு விட்டுருங்க. தண்ணி நல்லா இதுவாகிடும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தண்ணி நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ தண்ணி இல்லை. இப்போ எவ்வளோ சூப்பராக நம்ம பகாரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் கிரேவி தான். வாங்க அதையும் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம ஃபஸ்ட்டே சிக்கன் சேர்க்குறோன்னா அப்போ தான் சிக்கன் ரொம்ப ஜூஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சிக்கனுடைய ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது வதங்கினோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சம் தனியா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, சின்ன சின்ன பீசஸாக. அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இதில். உருளைக்கிழங்கு நீங்கள் ஆட் பண்ணி எப்போயாச்சும் சிக்கன் செஞ்சுருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. இப்போ கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். இப்போ நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம். அப்போது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் பால் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவி க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். நல்லா திக்காக கிடைக்கும் கிரேவி. அதுக்காக தான். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வச்சோனாலே அது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம தந்தூரி செய்கிறதுக்கு சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, 65 மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு, கஸ்தூரி மேத்தி இருந்தால் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கலருக்காக காஷ்மீரி லால் மிர்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கலருக்காக. நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு டூத்பிக் சிக்கனில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கடாயில் வச்சுருங்க. பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் சார்கோல் ரெடி பண்ணியிருக்கேன். சூடாக பாருங்கள், சூடாக இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஒரே ஒரு பட்டர் துண்டு ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேவராக ஸ்மோக்கியாக உங்களுக்கு இருக்குது. இது மூடி போட்டு மூட்டிங்கன்னா அப்படியே
அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அந்த சிக்கனில் இறங்கிடும். இப்போ லைட்டாக பட்டர் ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸில் நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான தந்தூரி சிக்கன் வீட்டிலேயே ரெடி ஆகிடும். இப்போ நம்ம காம்போ ரெடி ஆகிடுச்சு. தந்தூரி சிக்கன், பகாரா ரைஸ் ஒரு சிக்கன் கிரேவி 3மே செம்ம டேஸ்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வந்துடாதீங்க.